இதுதான் அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒழுக்கம். எவ்வளவு சோதனைகளால் அவன் சூழப்பட்டாலும், எவ்வளவு மனோ இச்சைகள் அவனை சூழ்ந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் அவனை சூழ்ந்தாலும், அவன் விபச்சாரத்திற்கே அழைக்கப்பட்டாலும், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7 கூட்டத்தார்கள் மறுமையிலே இங்கே இருப்பார்கள், அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலிலே இருப்பார்கள். அவர்களுக்கு நிழல் இல்லை அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலை தவிர. அதிலே ஒரு பெண், அதிலே ஒரு கூட்டம் யார்? ஒரு அழகுள்ள, ஒரு குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைத்தாலும் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கின்றானே, அவன் பார்வையில எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? என் தந்தை பார்த்தால் பாவம் செய்வதில்லை, என் தாய் பார்த்தால் பாவம் செய்வதில்லை, என் பிள்ளைகள் பார்த்தால் பாவம் செய்வதில்லை, என் ஆசிரியர் பார்த்தால் பாவம் செய்யவில்லை, என் பள்ளியில இமாம் பார்த்தால் பாவம் செய்யவில்லை. ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் பாவம் செய்கிறேன் என்றால் அந்த மூமினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியவில்லையா? யாரும் அவனை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்.